எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். You will see and be radiant. நீ பார்ப்பாய். அது எப்படி இருக்கும்? உன்னுடைய இருதயம், நீ பார்க்கிற காரியம், உன்னுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு அது பூரிப்பாய் கடந்து வரும்படியாக இருக்கும். இது கர்த்தர் கொடுக்கிற ஒன்று. The joy which God gives, கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்பர் 1, it will be overflowing, அது நிரம்பி வழியத்தக்கதாக இருக்கும். The joy which God gives, கர்த்தர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. 2வது, it will be unspeakable, வார்த்தையினால விவரிக்கவே முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், it will be 3வது, கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா, 3வது, it will be unstoppable. அது எப்படி இருக்கும்? unstoppable, அது தடுத்து நிறுத்தவே முடியாது. அத்தனை ஒரு சந்தோஷம், அத்தனை ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். முதலாவது எப்படி இருக்கும்? it will be overflowing, நிரம்பி வழியத்தக்கதாக இருக்கும். 2வது, வார்த்தையினால சொல்ல முடியாது, unspeakable. 3வது, it will be unstoppable, அதை தடுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், அது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருந்தா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். அதுபோல நீங்களும் இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க? துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். நல்லா கவனமாக கேளுங்க. பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது எத்தனை 1000 வருடத்திற்கு முன்பதாக எதற்காக எழுதப்பட்டதோ, நம்ம எப்போ வாசித்தாலும் அந்த நேரத்தில், அந்த சூழலில் அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆண்டவருடைய வருகை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இது எந்த இடத்துல வாசித்தாலும், என்ன சூழலில் வாசித்தாலும், எத்தனை வருஷம் கழித்து வாசித்தாலும், இந்த வார்த்தைகள் அந்த நேரத்திற்கு, அந்த சூழலுக்கு தகுந்ததை போல இந்த வார்த்தைகள் நம்மோடு இடைப்படுகிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் அந்த வார்த்தைக்குரிய வல்லமை. That is the power of the word of God. ஆமென். இங்கே ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது? ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். No one can take your joy. யாருமே அந்த சந்தோஷத்தை, யாருமே அந்த மகிழ்ச்சி என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. If Jesus is in your heart, இந்த இயேசு உங்களுடைய இருதயத்தில் இருந்தா, your joy will be unstoppable. உங்களுடைய இருதயத்தில் அந்த இயேசு இருந்தால், உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய சந்தோஷம், அதை தடை செய்யவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த இயேசு உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக இருந்தா, இந்த இயேசு உங்களுக்குள்ளாக இருந்தா, யாருமே எவருமே எப்படியுமே உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் மகிழ்ச்சியை அவர்கள் எடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. இங்கிலீஷில் சொல்லு, இட் வில் பி அன்ஸ்டாப்பபிள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியில் எடுப்போம். அல்லேலூயா. அவர் சொல்றார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்துல என்ன செய்ய மாட்டான்? அவன் எடுத்து போட மாட்டான். அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இன்னும் கூட ஒரு வசனம் இருக்கு. 11வது வசனத்தை பாருங்களேன். 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு நான் சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் என்ன செய்யணும்? அது நிலைத்திருக்கும். If Jesus is in you, இந்த இயேசு உங்களோடு இருந்தா, உங்கள் இருதயத்திற்குள்ளாக இருந்தா, உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இருந்தா, உங்களுடைய சந்தோஷம் யாருனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் we can see a man from Ethiopia. ஒரு நபரை இந்த 8ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 26ஆம்
வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கலாம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீ ஆகிய கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியும் அவனுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தார். ஆவியானவர் சொல்றாரு பிலிப்பின் இடத்துல, நீ போய் அந்த ரதத்தினுடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பினுடனே அவர் சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்று கேட்கிறான் அந்த எத்தியோப்பியனை பார்த்து. எத்தியோப்பியன்றது அந்த தேசத்தினுடைய பேர். ஒரு இந்தியன் வந்திருக்கிறான், ஒரு அமெரிக்கன் வந்திருக்கிறான், ஒரு சீனாக்காரன் வந்திருக்கிறான் அப்படின்னா, ஒரு ஜப்பான்காரன் வந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது போல ஒரு எத்தியோப்பியன். இப்போ இந்த எத்தியோப்பியனுடைய இடத்திற்கு அவனுடைய ரதத்தில் போய் நீ சேர்ந்து கொள்னு சொல்லி ஆவியானவர் பிலிப்பின் இடத்துல சொல்லுகிறார். அப்பொழுது பிலிப்பு என்ன செய்கிறாரு, அவர் ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அந்த எத்தியோப்பியன் அவர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதல் இருக்கிற ஆட்டு குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு என்ன செஞ்சாங்க? பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று அந்த எத்தியோப்பியன் அவன் கேட்கிறான். அதற்கு பிலிப்பு சொல்றாரு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அந்த எத்தியோப்பியன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். ஒரு எத்தியோப்பியன், இவன் அந்த ராணிக்கு அவன் he was the treasurer, பொக்கிஷத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்ற ஒரு நபர், ஒரு அதிகாரியாக இருந்தான். எல்லா ராணியினுடைய எல்லா கஜானா, எல்லா பொக்கிஷங்கள், ட்ரெஷரர் போல எல்லா பணங்காசு, எல்லா காரியங்களை அவன் பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இந்த எத்தியோப்பியன் இருந்தான். பாயிண்ட் நம்பர் 1, வாட் we can see in this. முதலாவது இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், a searching heart in a dry place. ஒரு இருதயம் ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறது. எங்கே தேடிக்கொண்டிருக்கிறது? வனாந்தரமான ஒரு இடத்துல இந்த ஒரு இருதயம் ஒன்றை தேடிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா. வனாந்தரமான ஒரு இடத்துல ஒரு இருதயம் ஒன்றை தேடிக்கொண்டிருந்தது. இந்த எத்தியோப்பியன் இவன் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் அல்ல. அல்லேலூயா. இவன் எப்படிப்பட்ட ஒரு நபர்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த எத்தியோப்பியன் எப்படிப்பட்ட நபர் என்று யாராவது இங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்ல முடியுமா? இவர் ஒரு திருநங்கையாக இருந்தார். அல்லேலூயா. அந்த ராணி, அந்த தேசத்தினுடைய, எத்தியோப்பியா தேசத்தினுடைய ராணி இந்த நபரை
பெரிய அதிகாரியாக வைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய எல்லா பொக்கிஷங்களையும் பாதுகாக்கிற ஒரு நபராக இருந்தார். யாரு இந்த நபர்? a highly official in charge of all the treasury. அந்த ராஜ்யத்தினுடைய எல்லா விதமான பொக்கிஷங்களை அவன் பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக அவன் இருந்தான். trusted by the queen. அந்த ராணி முழுமையாக 100% இந்த நபரை அவர் நம்பி எல்லாவற்றையும் இந்த நபர் இடத்துல அவர் ஒப்பு கொடுத்தார். he was riding in a royal chariot. அரண்மனைக்குரிய ஒரு ரதத்துல அவர் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அரசாங்க ரதம். a man of power, position, status, அதிகாரம், உயர்வு, பதவி, பெரிய நிலை, இப்படிப்பட்ட ஒரு நபர். இந்த ஆளு இந்த நபர் யாரு? எத்தியோப்பியன். அல்லேலூயா. பெரிய ரதத்துல உட்கார்ந்து கொண்டு, அரசாங்க ரதத்துல உட்கார்ந்து கொண்டு வருகிறார். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு குறை அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஒரு வெறுமை அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அல்லேலூயா. he held a scroll. ஒரு பரிசுத்த வேத வார்த்தைக்குரிய ஒரு சுருளை வைத்து அவர் படித்து கொண்டிருக்கிறார். ஆனா அதை குறித்து அவருக்கு எதுவுமே தெரியல. கையில் என்ன இருக்குது? பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனா அது குறித்த எந்த ஒரு புரிதலும் அவருக்கு இல்லை. அவருக்கு பெரிய அதிகாரம் இருந்தது. ஆனா அடுத்த நொடி அவருடைய வாழ்க்கை எப்படி ஆக முடியும் என்ற ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையா இருந்தது. பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை அவர் உடையவனாக இருந்தார். ஆனா ரட்சிப்பு அவருடைய வாழ்க்கையில காணப்படவில்லை. அல்லேலூயா. லிசன், நல்லா கவனமா கேளு. his position was not able to fill his heart. அவருடைய பதவி அவருடைய இருதயத்துல நன்மையான காரியங்களை நிரப்ப முடியல. அவருடைய பணம் அவருடைய வாழ்க்கையில நன்மையான பாதை வழியாய் அவரை கொண்டு போக முடியல. அவர்களுடைய உயர்ந்த நிலை, ஸ்டேட்டஸ், அது அவருடைய வாழ்க்கையில என்ன தேவையோ அது செய்ய முடியும். உலகத்தின் தேவைகள் வேணால் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை அவருடைய பதவி, அவருடைய உயர்ந்த நிலை செய்ய முடியல. அல்லேலூயா. இவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இவர் படித்து கொண்டு வருகிறார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல இருக்கிறவர்கள் யாராவது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எந்த அதிகாரத்தை இவர் வாசித்து கொண்டு இருந்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா? 53ஆம் அதிகாரத்தை இவர் வாசித்து கொண்டு இருந்தார். இந்த 53ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக இருக்கிறது. 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகும். இப்படி இந்த அதிகாரத்தை, அந்த சுருள், ஏசாயா புஸ்தகத்தினுடைய சுருளை, இந்த அதிகாரத்துக்குரிய சுருளை, ஸ்க்ரால்னு சொல்லுவாங்க, அதை அவர் படித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இவருக்கு புரியல, இது யாரு, இது யாரை குறித்து இந்த தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லி இருக்கிறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. அல்லேலூயா. அவர் கையில வார்த்தை இருந்தது. ஆனா அந்த வார்த்தையில யாரு சொல்லப்படுகிறாரோ அவரு இவர்கிட்ட இல்லை. அல்லேலூயா. அனைவருடைய வாழ்க்கையில இப்படிதான். பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆனா அந்த வாசிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக தங்குகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஏதோ கடமைக்காக நாம் வாசிக்கிறோம் வெளியே.
அந்த வார்த்தைகளுக்குரிய சாராம்சம், இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதன்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. இவர் உட்கார்ந்து வாசிக்கிறாரு இந்த 53ஆம் அதிகாரத்தை. அந்த வார்த்தை கையில் இருக்கு, ஆனால் அந்த வார்த்தைக்குரிய நபர் இவருக்குள்ளாக இல்லை. He had scripture but not the savior. Hallelujah. He had the scripture but not the savior. அவர் அதை வாசித்து கொண்டே போறார். அவர் போகிற பாதை அது வனாந்தரம். The desert was so dry, so dry. ஆனால் but his soul was even much drier. ஆனால் அவருடைய ஆத்துமா அந்த வனாந்தரத்தை விட இன்னும் அது வெறுமையாக, அது வனாந்தரத்தை விட இன்னும் வனாந்தரமாக இந்த எத்தியோப்பியனுடைய ஆத்துமா அது காணப்பட்டது. Sometimes our life is like a desert. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் இப்படி வனாந்தரத்தை போல தான் இருக்கிறது. அவன் என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா என்று பார்க்கணும். செக் இஸ் ஜீசஸ் வித் யூ. நம்ம வாழ்க்கையில் இயேசு இருந்தால் வனாந்தரம் அது செழிப்பாய் மாறிடும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வனாந்தரமாக இருந்தாலும், எவ்வளவு முடியாததாக இருந்தாலும், எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் அதற்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை இந்த இயேசுவால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. If your life seems to be like a desert, உன்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல காணப்படுகிறதா சகோதரா சகோதரி, செக், நீ பாரு, பரிசோதனை செய்து பாரு. இந்த இயேசு உனக்குள்ளாக இருக்கிறாரா? சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 102ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 6-7 வசனங்களை பாருங்களேன். பரிசுத்த வேதத்தில், வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தைய போல் ஆனேன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். அல்லேலூயா. பலவிதமான வேதனை, பலவிதமான வனாந்தரம், பலவிதமான வேதனையான ஒரு சூழல். என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. செக் இஸ் ஜீசஸ் வித் யூ. இந்த இயேசு இருக்கிறாரா என்று பார். அல்லேலூயா. இயேசு இருந்தால் அது எப்பேற்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும் அதை நீரூற்றாக இந்த இயேசுவால் மாற்ற முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தா எப்பேற்பட்ட வனாந்தரமாக உங்கள் வாழ்க்கை காணப்பட்டாலும் அதை இந்த இயேசுவால் நீரூற்றாக மாற்ற முடியும். செக், இங்கிலீஷில் சொல்லு, செக் இஸ் ஜீசஸ் வித் யூ. இந்த இயேசு இருக்கிறாரா என்று பார். அல்லேலூயா. யோபின் புஸ்தகத்தில் கூட அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 30ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை பாருங்களேன். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ இருள் வந்தது. ஐயோ, அவ்வளவு வேதனைங்க, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பாடுகள். என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை இப்படி வனாந்திரத்தை போல உன்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? என் சகோதரா சகோதரி, இஸ் யுவர் லைஃப் சீம்ஸ் டு பி லைக் அ டெசர்ட். அல்லேலூயா. வனாந்திரத்தை போல இருக்கிறதா? கவலைப்படாத, இயேசு உன்னுடைய வனாந்திரத்திற்குள்ளாக கொண்டு வா. அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக ரீங்காரம் செய்யட்டும். இந்த வார்த்தைகள் உன் சூழலை தலைகீழாக மாற்றிவிடும். பாயிண்ட் நம்பர் 2, இந்த எத்தியோப்பியன் உடைய காரியத்தை நாம் பார்த்தோம். இதில் 2வது விஷயம், நம்ம ஒரு காரியத்தை பார்க்க வேண்டிய ஒன்று என்னன்னா, 8ஆம் அதிகாரம், அந்த அப்போஸ்தலர்ல நடவடிக்கைகளில் 8ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பிலிப்பு என்ன செய்யறாரு? அவர் பேச தொடங்குறார். அவர் பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து என்ன செய்யறாரு? அவனுக்கு பிரசங்கித்தார். அல்லேலூயா. பிலிப்பு அரசியலை குறித்து பேசல, இஸ்ரேலினுடைய பாரம்பரியங்களை குறித்து, இஸ்ரேல் தேசத்தினுடைய பாரம்பரியங்களை குறித்து பேசல, இஸ்ரேலுடைய தேவாலயத்தை குறித்து பேசல, மற்ற காரியங்களெல்லாம் பேசல. அவர் என்ன பேசினாரு? அவர் இயேசுவை குறித்து பேசினார். எப்படி உங்கள் எத்தியோப்பியாவில் எப்படிங்க தேசம்லாம் எப்படி இருக்குது, ராணி எப்படி இருக்கிறாங்க, எப்படி பொக்கிஷன்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன பொக்கிஷம் வச்சுருக்கிறீங்க, பெருசாக இருக்குமா சிறுசாக இருக்குமா, எப்படி அது
அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் எப்படி, நான் வரலாமா, இருக்கலாமா, இந்த மாதிரி எந்த ஒரு நான்சென்ஸும் கேட்கல. அல்லேலூயா. சென்ஸாக தான் கேட்டார். அவர் நான் சென்ஸை கேட்கல, அவர் சென்ஸாக கேட்டார். என்ன பண்ணார்? இயேசுவை குறித்து அவர் பேச தொடங்குகிறார். ஹீ ப்ரீச்ட் ஜீசஸ். இயேசுவை பற்றி பேசுகிறாரு. அவனுடைய வனாந்தரம் அது நீரூற்றாய் மாறுகிறது. அல்லேலூயா. இயேசுவை பற்றி பேசுகிறாரு. ஹீ வாஸ் ப்ரீச்சிங் ஜீசஸ். இயேசுவை பற்றி பேச 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 த டெசர்ட் பிகான் டு ப்ளூம். அவனுடைய வனாந்திரம் அது அப்படியே நீரூற்றாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. எந்த எந்த சுருளை கையில் வைத்து கொண்டு ஒன்றுமே புரியாமல் இருந்ததோ அந்த சுருள் இப்போ ஜீவன் பெறக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாய் கடந்து இட் கேம் டு அலைவ். அல்லேலூயா. அது உயிர் பெற்றது. இப்போ ஒரு செத்ததை போல் அவன் கையில் வச்சு ஒன்றுமே புரியல ரொம்ப நேரமாக படித்து கொண்டு இருந்தான். இப்போ என்ன ஆகுது? கையில் இருந்த அந்த சுருள் இப்போ என்ன ஆகுது? உயிர் பெறுகிறது. இவனுடைய இருதயம் அது திறக்கப்படுகிறது. பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையெல்லாம் இவனோடு பேசும்படியான ஒரு சூழல் கிடந்து வருகிறது. அந்த வார்த்தைகள்லாம் இப்போ எப்படியா மாறுச்சு தெரியுமா? ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடியே போல இவனுக்கு முன்பாய் கடந்து வந்தது. அல்லேலூயா. பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின் வெளிப்பாட்டின் ஆவியானவர் ஒரு நீரூற்றாக அப்படியே அந்த இடத்துல கடந்து வருகிறார். அந்த அவர் கடந்து வரும்போது ஒரு நீரூற்றாக தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டின் ஆவியானவர் நீரூற்றாக கடந்து வரும்போது சந்தோஷம் அந்த இடத்துல நதி போல புரண்டு கடந்து வந்தது. அல்லேலூயா. The joy what came in the desert, அந்த வனாந்தரத்தில் ஒரு சந்தோஷம் கடந்து வந்தது. அந்த சந்தோஷம் அது பீரிட்டு கடந்து வந்தது. எப்போ தெரியுமா வந்துச்சு? when Jesus words were came. அல்லேலூயா. பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் அவனுக்குள்ளாய் கடந்து வரும்போது அந்த வார்த்தைகள் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. Joy was unstoppable when Jesus was born into his heart. அவனுடைய இருதயத்திற்குள்ளாக இயேசு வரும்போது அவனுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல கடந்து வந்தது. As the Lamb of God was revealed to him, ஆட்டுக்குட்டியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தும் போது, ஆட்டுக்குட்டியானவரை குறித்த காரியங்கள் அவனுக்கு தெரிய வரும்போது அவனுடைய எல்லா விதமான கன்ஃபியூஷன், எல்லா குழப்பங்கள், எல்லா விதமான யோசனைகள், எல்லா விதமான காரியங்கள், கட்டுகள் அது உடை பெற்றது. அல்லேலூயா. அது அப்படியே உடஞ்சது. இட் ஆல் broke, all the chains of confusion broke. எல்லா குழப்பங்கள், எல்லா விதமான குழப்பத்தின் காரியங்கள் எல்லாம் அது அப்படியே உடைப்பட்டது. ரெவலேஷன், புதிய வெளிப்பாடு அவனுக்குள்ளாக சந்தோஷமாக அது ஊற்றாக நீரூற்றாக அது கடந்து வந்துச்சு. அல்லேலூயா. அவன் குழம்பை கொண்டு இருந்தான். அவன் ஒன்றுமே புரியாமல் இருந்தான். ஏதோ ஒரு வெறுமை அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆனால் என்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்ததோ அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கடந்து வந்தது. என் பிரியமான தேவஜனமே, இஃப் யூ ஹாவ் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் இஃப் யூ ஹாவ் த ரெவலேஷன் ஆஃப் காட், கர்த்தருடைய வெளிப்பாடு உனக்குள்ளாக இருந்ததுன்னா உன் சந்தோஷத்தை யாருனாலையும் தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வெளிப்பாட்டின் ஆவியானவர், இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வெளிப்பாடு, இந்த வார்த்தைக்குரிய வெளிப்பாடு உனக்கு தெரிஞ்சதுன்னா யாருமே உன் சந்தோஷத்தை திருட முடியாது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல், இதுதான் ஸ்தேவான், இதுதான் ஆதியில் இருந்த எல்லா அப்போஸ்தலர்கள், எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா விதமான விசுவாசிகள், எல்லா சீஷர்கள், when they know the word of God, இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தெரிந்து கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் கடந்து வந்தது. அந்த சந்தோஷத்தை யாருனாலையும் எவர்னாலையும் ஒன்றும் செய்ய முடியல. They know the truth and the truth set them free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யுமா? விடுதலையாக்கும். அந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை என்கிற சத்தியம் அவர்களுக்குள்ளாய் கடந்து வந்தது. அந்த சத்தியம் அவர்களுக்குள்ளாய் கடந்து வரும்போது எல்லா கட்டுகளிலிருந்து, எல்லா வேதனையிலிருந்து, எல்லா பாடுகளிலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்து தேவனுடைய மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே, தேவனுடைய மகிழ்ச்சி என்னும் ஊற்றினாலே, தேவனுடைய மகிழ்ச்சி என்னும் ஆறுனாலே அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. If you know the truth will set you free.
இந்த இயேசுவை நீ அறிந்து கொள்ளும்போது, இயேசு என்ற சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளும்போது, எந்த நபரும், எந்த பிசாசும், எந்த சூழலும் உன்னுடைய சந்தோஷத்தை தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூன்றாவது, நாம் இந்த நபரிடத்திலிருந்து, இந்த எத்தியோப்பியன் இடத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டிய மூன்றாவது ஒன்று என்னன்னா, 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்க. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஊரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன? அவன் கேட்குறான், இதோ ஐ கேன் see the water here, இங்கே தண்ணீர் இருக்கிறது, நான் ஞான ஸ்நானம் எடுக்க ஏதாச்சும் தடை இருக்குதா? அப்போ பிலிப்பு சொல்றாரு, நோ நோ, ஒன்றும் இல்லை. பிலிப்பு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்படின்னா என்னதான் தடை? நீ நம்புகிறது தான் தடை, உன்னுடைய விசுவாசம் தான் தடை. அல்லேலூயா. இந்த இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கலையா அப்போனா தடை வந்துடும். இந்த இயேசுவை நம்பலையா அப்போ தடை வந்துடும். தடை எங்கே இருக்குது? இப்போது வெளியே இல்லை, தடை உள்ளதான் இருக்கிறது. இப்போ சொல்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அவன் சொன்னான். மூன்றாவது நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று, டையிங் ஆஃப் ஓல்டு செல்ஃப். நம்முடைய பழைய வாழ்க்கை என்ன செய்யணும்? அது மறிக்கணும். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரணும் அப்படின்னா, மகிழ்ச்சி யாருனாலையும் தடை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா, மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய ஒன்று, டையிங் ஆஃப் ஓல்டு செல்ஃப். பழைய வாழ்க்கை என்ன செய்யணும்? அது மறிக்கணும். ஐ மீன் when the word of God hits him, பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாய் கடந்து வரும்போது, அவனை தொட்டும்போது, அவனுடைய பழைய நிலை என்னாச்சு? மாறிச்சு. என் சகோதரா சகோதரி, நம்முடைய பழைய நிலையை மாறிச்சா மாறலையா? ஏன் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைங்க? எது செய்தாலும் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. எது செய்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம்தாங்க. அநேகர் சொல்லுகிற ஒன்று, ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனாலும் ஒரு சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. எல்லாமே சரியாக இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல வருமானமும் ஓரளவுக்கு பரவாயில்லாமான ஒரு வருமானம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் ஒரு சந்தோஷம் இல்லை. இஸ் யுவர் ஓல்டு செல்ஃப் ஸ்டில் அலைவ்? உடைய பழைய நிலை, பழைய மனிதன் இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா? யார் அந்த பழைய மனிதன்? நம்ம தான் அந்த பழைய மனிதன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா அவன் எப்படி இருக்கிறான்? அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Is your old self alive? Is the old you is alive? உன்னுடைய பழைய காரியம் இன்னும் உயிரோடு இருக்கிறதா? அது உயிரோடு இருந்தா சந்தோஷம், மகிழ்ச்சி என்றைக்குமே உயிரோடு இருக்காது, அது என்றைக்குமே மரித்து காணப்படும். இங்கே இந்த பிலிப்பு இடத்துல அந்த எத்தியோப்பியன் அவன் சொல்லுகிறான், I can see the water, I can see the water, நான் தண்ணீரை பார்க்கிறேன், ஞான ஸ்நானம் எடுக்கலாமா? அப்போது பிலிப்பு அழகான ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. அப்பொழுது அந்த எத்தியோப்பியன் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறேன்? தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பிலிப்பு இம்மீடியட்லி, உடனடியாக அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறான். நோ டிலே, நோ எக்ஸ்கியூசஸ், நோ மோர் ஃபர்தர் டாக்கிங். இன்னும் வேற வயிற்றெல்லாம் கிடையாது அந்த இடத்துல. நோ ஃபியர், எதுவுமே கிடையாது. இம்மீடியட், உடனடியாக அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றான். அப்படின்னா என்னது? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கக்கூடிய ஒரு நிலை. டையிங் ஆஃப் ஓல்டு செல்ஃப், பழைய வாழ்க்கைக்கு என்னது? மரித்து புதிய மனிதனாக உயிர் பெறுகிறது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, do you lack happiness in your life? உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதா? மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதா? யோசித்து பார். இட்ஸ் யுவர் ஓல்ட் யூ இஸ் ஸ்டில் அலைவ். உன்னுடைய பழைய நீ அது இன்னும் உயிரோடு இருக்கிறதா என்று பார். அல்லேலூயா. இன்னும் உன்னுடைய பழைய நீயே
இன்னும் உயிரோடு இருக்கிறதா என்று பார். பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், பழைய யோசனைகள், பழைய பாவங்கள் எதெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று யோசித்து பார். அது இருக்கிற வரைக்கும் you cannot find happiness. உனக்கு சந்தோஷத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, ஆமென். இந்த 8ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே அவன் போனான். நல்லா கவனமாக கேளுங்க. பிலிப்பு அவர் என்ன ஆயிட்டார்? இப்போ அவர் மறைஞ்சிட்டார். ஆனா சந்தோஷம் மறையல. அல்லேலூயா, சந்தோஷம் மறையல. பிலிப்பு வந்தாரு எனக்கு, அதனால தானே சந்தோஷம் வந்துச்சு. நல்லா கவனமா கேளு. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய சந்தோஷம் மகிழ்ச்சி கடைசி வரைக்கும் இருக்கும். என்ன சூழல் எது இருக்குதோ இல்லையோ, உன் சூழல்ல எது இருக்குதோ இல்லையோ, ஆபகுக்கில் ஒரு வசனம் இருக்கே, அழகான ஒரு பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கு. எத்தனாவதுன்னா ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம், பக்கம் 1086, 1086. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன்? நான் களிக்கும். எது இருக்குதோ இல்லையோ, நான் என்ன செய்வேன்? நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இங்க பிலிப்பு அவர் மறைஞ்சிட்டாரு, ஆனா அந்த சந்தோஷம் மறையல. அல்லேலூயா. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, என்ன இருக்குதோ இல்லையோ, என்ன நடக்குதோ நடக்கலையோ, என்ன வருதோ வரலையோ, எப்படி இருக்குதோ எப்படி இல்லாம போச்சோ, என்ன ஆனாலும் சரி, ஆண்டவர் இடத்துல நீ இருந்தீங்கன்னா, கர்த்தர் உனக்குள்ளாக இருந்தா, உன் வாழ்க்கையில சந்தோஷத்திற்கு குறைவே இல்லை. அந்த மகிழ்ச்சியை யாராலையும் எவர்னாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இட் இஸ் அன்ஸ்டாப்பபிள். இட் இஸ் அன்ஸ்டாப்பபிள். அல்லேலூயா. You don't need a preacher to keep you alive. உனக்கு ஒவ்வொரு முறையும் உனக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உனக்கு பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் காட் இஸ் இன்சைட் யூ, இந்த இயேசு உனக்குள்ளாக இருந்தா, இஃப் த சால்வேஷன் இஸ் ரியல், நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையாக இருந்தா, your joy will be rooted in him. உன்னுடைய மகிழ்ச்சி அவருக்குள்ளாக வேர் பெற்றிருக்கும். அல்லேலூயா. அவருக்குள்ளாக வேர் பெற்றிருக்கும் போது என்னதான் புயல், என்னதான் காத்து, என்னதான் பிரச்சனை, என்னதான் போராட்டம், என்ன வந்தாலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நீ கடைசி வரைக்கும் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீ இருப்ப, என்ன ஆனாலும் சரி. அல்லேலூயா. 2வது இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, the chariot did not change. அவன் அந்த பெரிய அரசாங்க அந்த வாகனத்தில் அவன் போய் கொண்டு இருக்கிறான். அது மாறல, அது அப்படியே தான் இருக்குது. ஆனா இவன் மாறிட்டான். அல்லேலூயா. எப்படி இருக்குல்ல? 2 பேரும் ஒன்னா தான் வந்தாங்க, அது மாறல, ஆனா இவன் மாறிட்டான். இவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்துருச்சு. அல்லேலூயா. Joy, unstoppable. It is not about external. வெளியே இருக்கிற காரியங்களை வைத்து நமக்கு வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அல்ல. It is internal transformation. வெளியே மாற்றம் வருதோ இல்லையோ, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது உனக்கு உள்ள மாற்றத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்ன செஞ்சிடும்? உள்ள உனக்கு என்ன செஞ்சிடும்? ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். அதான் நான் சொன்னேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா எப்படி இருக்கிறான்? அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இட்ஸ் a நியூ கிரியேஷன். வெளியே மாற்றம் இருக்காது. வெளியே அதே மனுஷன்தான், அதே மாதிரி தான் நம்ம இருப்போம், அதே மாதிரி தான் வெளியே இருப்போம். ஆனால் உள்ள என்ன இருக்கும்? ரொம்ப வித்தியாசமாக இருப்போம். உள்ள என்ன ஆகும்? பலவிதமான மாற்றங்கள் கடந்து வரும். கலாத்தியர் 4:19 பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாகணும்.
கிறிஸ்து நமக்குள்ளாக உருவாகும் போது அவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷம் உருவாகும். அல்லேலூயா. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும், அவர் இருக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும், அவர் இருக்கிற வரைக்கும் அந்த வித்தியாசமான ஒரு வல்லமை கடந்து வரும். ஆமென். என்ன வெளிய மாற்றங்கள் வருதோ வரலையோ, உள்ள இந்த இயேசு மாற்றம் வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீ மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தில் நீ நிறைந்து காணப்படுவாய். அல்லேலூயா. ஆமென். The chariot did not change. அவன் போன அந்த ரதம் மாறல, ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? அவன் மாறிட்டான். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, the road was still a desert but his spirit became like a river. அவன் போன பாதை அது வனாந்தரமாக தான் இருந்துச்சு, இப்பயும் வனாந்தரமாக தான் இருக்குது ஞானஸ்நானம் பெற்ற பிறகும். ஆனால் உள்ள அவனுடைய இருதயம், அவனுடைய ஆவி ஒரு நீரூற்றை போல மாறிச்சு. வெளியே எப்படி இருக்குது? வனாந்தரம். ஆனால் உள்ள எப்படி இருக்குது? ஒரு நீரூற்று. அல்லேலூயா. தட் இஸ் த பவர் ஆஃப் சால்வேஷன். அதுதான் பரிசுத்தத்தின் தேவனுடைய வல்லமை, வார்த்தையின் வல்லமை, ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமை. வெளியே வனாந்தரம் தான், ஆனால் உள்ள எப்படி இருக்குது? இப்போ நீரூற்றாக இருக்கிறது. ஜாய் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் என்வாயரன்மெண்ட். மகிழ்ச்சி, சந்தோஷம் சூழலை வைத்து வரக்கூடியது அல்ல. அல்லேலூயா. இட் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட் ஆஃப் காட். கர்த்தருடைய ஆவியின் மூலமாக, பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் மூலமாக வருகிற ஒன்று. சங்கீதம் 63 சங்கீதம் 1 பாருங்களேன். அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா. என் சுற்றி எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனாலும் ஆண்டவரை உம்மை நான் தேடுகிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரை தேடும்போது ஒரு வித்தியாசமான அன்ஸ்டாப்பபிள் ஜாய், யாருனாலையும் தடுக்க முடியாத ஒரு சந்தோஷம், யாருனாலையும் தடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகிறது. இஃப் காட் இஸ் வித் இன்சைட் யூ, இந்த இயேசு உனக்குள்ளாக இருந்தால். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா ஆண்டவரே உம்மை தேடுதுப்பா, உம்மை தேடுது. ஏன்? நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா எல்லாமே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். டோன்ட் லூஸ் திஸ் ஜீசஸ். இந்த இயேசுவை விட்டுறாத. அல்லேலூயா. எபிரேயர் நிருபத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 12 அதிகாரம் 2 பாருங்களேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன்பாக சந்தோஷம் இருக்கிறது. அதனால அவமானம் பெருசா தெரியல, கஷ்டம் பெருசா தெரியல, வேதனை பெருசா தெரியல. இந்த இயேசு உனக்குள்ளாக இருந்தா வேற எதுவுமே உனக்கு பெருசா தெரியாது. அல்லேலூயா. கஷ்டங்கள் பெரிதாக தெரியாது, வேதனைகள் பெரிதாக தெரியாது, வறுமை பெரிதாக தெரியாது, போராட்டங்கள் பெரிதாக தெரியாது, எதுவுமே உனக்கு பெருசாக தெரியாது. ஏன் தெரியுமா? பெருசாக இருக்கக்கூடிய ஒன்று அவர் உனக்குள்ளாக இருக்கும்போது வேறு எதுவுமே நமக்கு பெரிதாக தெரியாது. அல்லேலூயா. The man started the journey confused. இந்த எத்தியோப்பியன் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது அவன் குழப்பத்தோடு அவன் ஆரம்பித்தான். ஆனால் அந்த பிரயாணத்தை முடிக்கும்போது அவன் சந்தோஷத்தில் அந்த பயணத்தை அவன் முடித்தான். The man who began dry, வெறுமையாய் ஆரம்பித்தான், நிறைந்து வழியக்கூடிய, யாருனாலையும் தடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தினாலே அவன் முடித்தான். The man searched the scripture. அவன் கையில் இருக்கிற அந்த சுருளை அவன் படித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் படித்து கொண்டு இருந்த அந்த நபருக்கு யார் அந்த காரியத்தில் யாரை பற்றி சொல்லுகிறார்களோ அவர் மூலமாக கழுவப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இவனுடைய வாழ்க்கையை மாறுச்சு. அல்லேலூயா. The man who read about the lamb, ஆட்டுக்குட்டியானவரை பற்றி அவர் வாசித்தாரு. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இவருடைய வாழ்க்கையாய் மாறுச்சு. One encounter turned a desert road into a highway of joy. ஒரே ஒரு சந்திப்பு
ஆண்டவருடைய ஒரே ஒரு சந்திப்பு, அவருடைய வனாந்தரம் உள்ள ஒரு வாழ்க்கை, அது நீரூற்றான வாழ்க்கையாக மாறினது. அல்லேலூயா. ஒன் ரெவலேஷன், ஒரே ஒரு பரிசுத்த தேவனுடைய வெளிப்பாடு அவருடைய வாழ்க்கையில பெருத்த ஆசீர்வாதத்தை, பெருத்த நன்மையை கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும்படியாக செய்தது. என் பிரியமான தேவஜனமே, காட் கிவன் ஜாய் இஸ் செக்யூர் அண்ட் அன்ஸ்டாப்பபிள். கர்த்தர் கொடுக்கக்கூடியதாக இருந்தால், நல்ல கவனமாக கேளு, கர்த்தர் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அது என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும். அது என்றைக்குமே மன நிறைவாக இருக்கும். அது மனிதர்களை சார்ந்தது அல்ல, சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. அது வெற்றி, உயர்வு, தாழ்வு, அது தோல்வி, இதை சார்ந்து வருகிறது அல்ல. இட் இஸ் ரூட்டட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது வேறு பெற்றிருக்கிறது. இஃப் ஜீசஸ் இஸ் இன்சைட் யூ, இந்த இயேசு உனக்குள்ளாக இருந்தா, இந்த இயேசு உனக்குள்ளாக இருந்தா அவருடைய மகிழ்ச்சியும் உனக்குள்ளாக இருக்கும். கர்த்தரிடத்தில் வேர் கொண்டவர்களாக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஒரு கிறிஸ்தவனால பெற்றுக்கொள்ள முடியும். பகதம்பன் சொல்லு, இந்த இயேசு உனக்குள்ளாக இருந்தா யாருனாலையும் எவர்னாலையும் உன் வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை தடுக்க முடியாது. அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பரிசு. அந்த பரிசு உன்கிட்ட இருக்கா? அல்லேலூயா, ஆமென். If God is our source, circumstances cannot be the controller. கர்த்தர் நம்முடைய ஆதாயமாக இருந்தா சூழல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. அன்ஸ்டாப்பபிள் ஜாய். எத்தனை தான் போராட்டங்கள் வரட்டுமே, எத்தனை தான் வேதனைகள் வரட்டுமே. அப்போஸ்தலர்ல 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். பவுலையும் பர்னபாவையும் குறித்து நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம வேகமாய் நாம் கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பாருங்களேன். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் என்ன செஞ்சிரோம்? கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதிகள் அதெல்லாம் கேட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறாங்க. பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையெல்லாம் கடந்து வருகிறது. இந்த வார்த்தையெல்லாம் கடந்து வரும்போது புறஜாதிகள் 48வது வசனம், இந்த புறஜாதியர் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை என்ன செஞ்சுட்டாங்க? அவர்களை துரத்தி விட்டார்கள். ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே பெருகி கொண்டு வருகிறது, வளர்ந்து கொண்டு வருகிறது. மறுபக்கம் போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள் கடந்து வருகிறது. ஒரு பக்கம் பெரிய எழுப்புதல், ஒரு பக்கம் பெரிய கஷ்டம், ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம், ஒரு பக்கம் பெரிய துக்கம், ஒரு பக்கம் அற்புதங்கள், அடையாளங்கள், ஒரு பக்கம் பலவிதமான பாடுகள், சித்திரவாதைகள். அல்லேலூயா. வாசிங்களேன் 50வது வசனம். யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை என்ன செஞ்சாங்களா? துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் பணிந்த தூசி அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். போராட்டம் பெருகுது, வேதனைகள் பெருகுது, ஆனாலும் சந்தோஷமும் பெருகுச்சு. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளு.
பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, தைரியமாக பேசுகிறார். அவருக்கு விரோதமாக நிறையா ஜனங்கள் எழும்புகிறார். ஏமாற்றங்கள், தோல்விகள், பலவிதமான சித்திரவாதைக்குள்ளாக அவர் கடந்து வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பட்டணத்தை விட்டு அவரை துரத்துறாங்க, நீ இந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லி. பலவிதமான அவமானம், ஒரு பக்கம் வார்த்தைகள் வல்லமையாய் ஊடுருவி கடந்து வருகிறது, ஒரு பக்கம் மறுபக்கத்தில் என்ன ஆகுது, பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் கடந்து வருகிறது. வசனம் 52வது வசனத்தில் பார்த்தோம், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் வந்தாலுமே 52வது வசனத்தை பாருங்க, சீஷர்கள் சந்தோஷத்தினால இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த சந்தோஷம் தடுக்க முடியாது, சித்திரவதை தடுக்க முடியாது, எதிர்ப்புகள் தடுக்க முடியாது, ஏமாற்றங்கள் தடுக்க முடியாது, தோல்விகள் தடுக்க முடியாது, மனிதர்கள் தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியல? இது சூழ்நிலையை வைத்து வரக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி அல்ல. இது ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. அங்கே ஆண்டவராகிய இயேசுனுடைய வார்த்தை ஊடுருவி கடந்து வந்துருச்சு. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு ஆவியானவர் கடந்து வந்துட்டாரு. அங்கே மகிழ்ச்சி கடந்து வருகிறது, சந்தோஷம் கடந்து வருகிறது. 13ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலையும் 50வது வசனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது என்ன ஆச்சு? பொறாமையினால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் அவர்கள் பேசி என்ன செய்தாங்க? விரோதித்து தூஷித்தார்கள். 50வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை என்ன செஞ்சாங்க? துரத்தி விட்டார்கள். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளு. லிசன், the devil can attack your environment. பிசாசு உன்னுடைய சூழலை அவன் பலவிதமான அவனுடைய சூழலுக்குள்ளாக தடைகளை கொண்டு வரலாம், கஷ்டத்தை கொண்டு வரலாம், வேதனையை கொண்டு வரலாம், பலவிதமான இன்னல்களை கொண்டு வரலாம். ஆனால் அவனால் ஒரு விஷயத்தை அவனால் செய்யவே முடியாது. என்ன தெரியுமா? உனக்குள்ளாக வைத்த அந்த அபிஷேகத்தையும் அந்த அபிஷேகத்தின் மூலமாய் வருகிற சந்தோஷத்தையும் பிசாசால எதுவுமே செய்யவே முடியாது. அல்லேலூயா. உன் சூழலில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரலாம். நீ அன்றாட உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கிற காரியங்களில் பிரச்சனைகளை அவன் கொண்டு வரலாம், வேதனைகளை கொண்டு வரலாம், அவமானத்தை கொண்டு வரலாம், நிந்தையை கொண்டு வரலாம். ஆனால் the joy what the Holy Spirit gives, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷம், அதை ஒருபோதும் ஒரு சூழலாலையும் ஒரு பிசாசனாலையும் அதை என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. இங்கே அந்த வசனத்தில் 52வது வசனத்தில் பார்த்தோம், சீஷர்கள் சந்தோஷத்தினால பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சாங்க? அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அன்ஸ்டாப்பபிள் ஜாய். நல்ல கணமைகளே, ஜாய் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஆர் கனெக்டட். மகிழ்ச்சியும் பரிசுத்த ஆவியானவரும் அவர்கள் 2 பேருமே இணைக்கப்பட்டு இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவரும் மகிழ்ச்சியும் 2 எப்படி இருக்குது? இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஆவியின் கனியில் நம்ம பார்க்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகத்தில் முதல் இதே என்னது? அன்பு. அதுக்கப்புறம் சந்தோஷம். ஆவியின் கனி என்னது? சந்தோஷம். The Spirit of God. Both are connected. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்குது? அது இணைக்கப்பட்டு இருக்கிறது. The more persecution increased, எந்த அளவுக்கு பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள் கடந்து வருகிறதோ, பரிசுத்த வேதத்தில் அநேக இடத்துல பார்க்கலாம். ஆதி சபைகளில், ஆதி விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில், சீஷர்கள் மத்தியில் பலவிதமான போராட்டங்கள் பெருகும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு கடந்து வருகிறது. அந்த இடத்துல மகிழ்ச்சி பெறுகிறது. பரிசுத்த தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை அந்த இடத்துல கடந்து வருகிறது. ஆமென். இந்த 13ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் அப்போஸ்தலர்ல நம்ம பார்த்தோம், Paul faced rejection, but the rejection did not take his joy. பலவிதமான ஏமாற்றங்கள், தோல்விகள் அவர் சந்தித்தார் பலமுறை. இந்த அதிகாரத்தில் மாத்திரம் அல்ல, இந்த 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 சூழலில் மாத்திரம் அல்ல, பல முறை, பல இடங்களிலே, பல இடத்துல, பல பட்டணத்தில், பல தேசத்தில் பலவிதமான அவமானங்கள், பலவிதமான போராட்டங்களை அவர் சந்தித்தார். என்ன சந்தித்தாலும் அவருக்குள்ளாய் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை யாருனாலையுமே எவர்னாலையுமே எடுக்க முடியல. எந்த அளவுக்கு அதிகமாய் அவர் ஏமாற்றங்கள், தோல்விகளை சந்தித்தாலும்
அந்த இடத்துல அதிகமாய் அவருடைய ஆண்டவராகிய பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவருடைய மகிழ்ச்சி அவருக்குள்ளாய் கடந்து வந்தது. ஒரு நீரூற்றாக அது கடந்து வந்தது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம், அவ்வளவு எதிர்ப்புகள் கடந்து வந்தது, அவ்வளவு பாடுகள் கடந்து வந்தது, அவ்வளவு தோல்வி, ஏமாற்றங்கள், அசிங்கங்கள் கடந்து வந்தது. அப்படி இருந்துமே அந்த வசனத்துல கடைசி வசனம் பார்த்தோம், சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? அவர்கள் சந்தோஷத்தினால பரிசுத்த ஆவியினால் எப்படி இருக்கிறாங்க? நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன் எப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷம் கடந்து வந்துச்சு? அவ்வளவு பிரச்சனை இருக்கே, அவ்வளவு போராட்டங்கள் இருக்கே, அவ்வளவு தோல்வி இருக்கே, அவ்வளவு அடி உதவு இருக்கே, அவ்வளவு ஏமாற்றங்கள் இருக்குதே, அவ்வளோ அசிங்கங்கள் இருக்குதே, அப்படி இருந்துமே சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம் கடந்து வந்ததே. அல்லேலூயா. எப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷம் கடந்து வந்தது தெரியுமா? இதில் அந்த வசனத்தில் அழகான ஒரு விஷயம் இருக்குது. வை? பிகாஸ் இந்த ஜனங்களெல்லாம் விடுதலை அடைகிறாங்க, அந்த ஜனங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். ஆமென். இந்த ஜனங்களெல்லாம் பவுலுடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவராக இயேசுனுடைய வார்த்தையை கேட்கும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் கடந்து வருகிறது. அவர்கள் மாறி ஆண்டவராக இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ரட்சிப்பு கடந்து வந்தது, விடுதலை கடந்து வந்தது. நல்லா கவனமாக கேளு. when you have the mind of Christ, your joy is unstoppable. கிறிஸ்துவனுடைய எண்ணமும் கிறிஸ்துவனுடைய சிந்தையும் உனக்குள்ளாக வந்துச்சுன்னா உன் சந்தோஷத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இதுதான் ரகசியம். இந்த கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் எண்ணம், கிறிஸ்துவின் சுவாபம் ஒருவனுக்குள்ளாக வரவில்லை என்றால் நமக்கு சந்தோஷம் வராது, மகிழ்ச்சியும் வராது. கர்த்தர் 126 சங்கீதத்தில் அழகான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். வேகமாக சங்கீதம் 126 சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் பாருங்களேன். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ள என்ன செஞ்சாங்க? சொல்லி கொண்டார்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அதனால நான் எப்படி இருக்கிறேன்? நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன். ஜாய் இஸ் அ வெப்பன். மகிழ்ச்சி ஒரு ஆயுதம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, மகிழ்ச்சி ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் உனக்குள்ளாக இருந்தா எதுவுமே உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அந்த சீஷர்கள் அவர்கள் சந்தோஷத்தினால அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியினால அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். சித்திரவாத, எதிர்ப்பு, நிராகரிப்பு, தோல்வி எதுவுமே அந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியல? அவருடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியல. when you have the spirit of God, தேவ ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்தா, when you have the mind of Christ, கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளாக இருந்தா எந்த சந்தோஷமோ உன் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகாது. your joy will overflow. உன்னுடைய சந்தோஷம் என்ன ஆகும்? அதை நிரம்பி வழியும். உன்னுடைய சந்தோஷம் வார்த்தையினால நீ சொல்ல முடியாது. உன்னுடைய சந்தோஷத்தை யாருனாலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா உம்முடைய சந்தோஷத்தினால என்னை திருப்தி ஆக்குங்க. லார்ட் fill me. ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தினால என்னை திருப்தி ஆக்குங்க. let me have the mind of Christ. உம்முடைய சிந்தை எனக்குள்ளாய் கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் கடந்து வருவீரார். ஆண்டவரே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. எந்த பிரச்சனைகளோ, எந்த பாடுகளோ, எந்த போராட்டங்களோ, எந்த அவமானமோ, எந்த நிந்தையோ, எந்த தோல்வியோ, எந்த விதமான நான் விரும்பத்தகாத விஷயம் வந்தாலும் என் வாழ்க்கையிலிருந்து அந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நான் இழக்கக்கூடாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீங்கள் கொடுங்கப்பா. எல்லா சூழலையும் தாண்டி வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க. எல்லா போராட்டங்களையும் முறியடிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை எனக்குள்ளாக எனக்கு கொடுங்க என்று ஆண்டவரிடத்துல கேளு. when you ask and when you have the mind of Christ, ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவருடைய எண்ணம், அவருடைய சுவாபம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் கடந்து வரும்போது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னுடைய இருதயம் என்ன ஆகும்? அதிசயப்பட்டு அது பூரிக்கும். உன் வாழ்க்கையில் யாரும் உன்னுடைய சந்தோஷத்தை திருட முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அவருடைய சந்தோஷத்தினாலே, மகிழ்ச்சியினாலே
நீங்கள் நிரம்பி வழியும்படியாக செய்வாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பாய் மாறுகிறதற்காக நன்றி. உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். என்னுடைய எல்லா துக்கங்கள், எல்லா வேதனைகள், எல்லா பாடுகள், எல்லா போராட்டங்கள் ஆண்டவரே மறையட்டும் அப்பா. மகிழ்ச்சி என்னும் ஆறினாலே, நிரம்பி வழியத்தக்க மகிழ்ச்சியினாலே, வார்த்தையினால விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியினாலே, தடுக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இந்த 5 மாதம் நீர் எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீங்க. உம்முடைய கரம் எங்களை தாங்கி பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி எங்களை போஷித்தது. நாளைய தினம் புதிய மாதத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிறோம். அந்த புதிய மாதம் புதிய மாதமாய் இருக்க உதவி செய்யுங்க. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து காரியங்களை வாய்க்க செய்யுங்க. ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதமாய் நாங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க. வந்தவனுடைய ஜனங்கள் விடுதலையோடு கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையின் ஆவியோடு கடந்து போகிறதற்காக நன்றி. என் இயேசுவே, துணையாக நிற்பீராக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காணும்படியாய் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள, வல்லமையுள்ள, தூய்மையுள்ள, பராக்கிரமுள்ள நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே நம்முடைய வருகை பிறந்த மருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.